அடுத்து ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பார்ப்போமா? அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுவும் வந்து ஒரு குட்டாக தாங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் நாளைக்கு வரணும், பட் ஒன் டே ஏர்லியாகவே அமைச்சிருக்காங்க. பார்ப்போம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆஃபரில் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணது வந்து ஒயின் கலர், பட் வந்து இருக்கிறது வந்து க்ரீன். ஸோ டிஸப்பாயிண்டட். இதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரெட்டு கேட்டேன், ரெட்டு இல்லை, நான் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக க்ரீன் பேக் பண்ணியிருக்காங்க. சரி இது எப்படி இருக்குது பார்ப்போம். க்ரீன் நல்லா தான் வச்சுப்போம், இல்லைனா ரிட்டன் போடுவோம். ஆல்ரெடி ஒரு லைட் க்ரீன் வந்து ஆர்டர் பண்ணல. சரி ஓகே, இன்னொரு க்ரீன் எதுக்குன்னு பார்த்தேன். ஆர்டர் பண்ணும்போது இந்த க்ரீன் நல்லா இருந்துச்சு, வேணாம் ஒயின் ரெட்டு வந்து ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சேன். ஹேண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. இது பிக்சரில் அப்படி தான் இருந்துச்சு. ஷார்ட் குர்த்தா மாடல் தான், பார்க்க நல்லா இருக்குது. சைஸு வந்து என்ன போட்டிருக்கு, நம்மளுக்கு செட் ஆகுமான்னு பார்ப்போம். பேண்ட்டு மெட்டீரியல் நல்லாயிருக்கு. ஷால் இது மெட்டட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இல்லைன்னா ரிட்டன் போட்டு. இந்த ஆர்டர் ரொம்ப டிஸப்பாயிண்டிங் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ஆர்டர் பண்ணேன். ஒயின் கலர் கிடைக்கல. சரி ஓகே, க்ரீன் இருந்தாலும் ஓகே நம்ம போட்டுடலாம், ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். பட் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் அளவுக்கு இருக்குது, என்னால் போடவே முடியல. பட் வந்து அதில் மீடியம் போட்டிருந்தாங்க. பட் ஃபிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால் அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 சைஸ் பெருசாக ஆர்டர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை ரிட்டன் தான் போடணும். தேங்க்யூ, பாய்.